ஹாய் கைஸ், உங்களின் நான் உங்கள் நித்யா. இப்போ நம்ம எக் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். குழந்தைகளுக்கு பிடிக்காது, ஒவ்வொரு குழந்தைகளுக்கு. என் பையன்லாம் வெங்காயத்தை தூக்கி போட்டுருவான். அதனால் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணால் நல்லா மென்று சாப்பிட்டுக்குவான் ஸ்நாக்ஸோடு சேர்ந்து. நெக்ஸ்ட்டு சின்ன இஞ்சி மட்டும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் அப்படி தாங்க, குழந்தைங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க, எடுத்து வச்சுருவாங்க, உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி ஸ்நாக்ஸுகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது, அதை கூட சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி முட்டையை ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணுறேன். நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பணியாரக்கல்லை நான் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி ஆல்ரெடி காய வச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா உள்ள எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா உள்ள மெர்ஜ் ஆகட்டும். ஆன பிறகு இப்போ ஒவ்வொரு கரண்டியும் எடுத்து நம்ம ஆல்ரெடி காஞ்சி வச்சுக்கிற கல்லில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் குழந்தைகளுக்கெலாம் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கம்மா, ஐஸ் வாங்கி கொடுங்கம்மா, நம்மளைய தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுங்களா, வீட்லேயே நம்ம ஸ்நாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எக்கு வச்சு எக் ப்ரெட் டோஸ்ட்டு, இல்லை எக்கு ஆம்லேட்டு, ப்ரெட் ஆம்லேட் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் எக் பணியாரம் செஞ்சு கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட்டாகவும் குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. நான் இப்போ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பச்சை மிளகா நான் போடல காரத்துக்கு. பெரியவங்க வேணால் போட்டுக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குங்காட்டி பச்சை மிளகா போடல. கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாய் பொடியும் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், லைட்டாக காரத்துக்காக. உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மீதமானதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வெந்துட்டுருக்கட்டும், நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் திருப்பி காமிக்கிறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எப்போது கொஞ்சம் வெந்துருச்சு, குக் ஆகிடுச்சு. ஒன்று மட்டும் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம நல்லா குக் ஆன பிறகு ஒவ்வொன்றா திருப்பி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சூப்பர், நல்லா பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.